வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது எதிரிகள் நம்மை பற்றி புரளி பேசாமல் இருக்க வாய்கட்டு மந்திரம். இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தும் முன் உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திரத்தைப்படி உங்களுடைய பட்சி தெரிஞ்சிருக்க வேண்டும் மற்றும் உங்களுடைய பட்சிக்குண்டான மூலிகை மற்றும் எந்திரம் இருக்க வேண்டும். பின்வரும் பதிவுகளில் நான் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி தெளிவாக கூறவுள்ளேன். இப்பொழுது வாய்கட்டும் மந்திரத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் வாய்கட்டும் மந்திரத்தை சித்தி செய்ய உங்களுக்கு ஏதாவது ஒரு பௌர்ணமி நாளன்று உங்கள் பட்சி அரசாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் கையில் பட்சியோட இறகு இருக்க வேண்டும் மற்றும் பட்சியுடைய எந்திரம் இருக்க வேண்டும். எந்திரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பிரண பிரதிஷ்டை சித்தி செய்திருக்க வேண்டும் மற்றும் மந்திரம் உபயோகிக்கும் முன் நீங்கள் மந்திர சாப நிவர்த்தி செய்திருக்க வேண்டும். மந்திர சாப நிவர்த்தி செய்த பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்ல வேண்டும். 10 நாளைக்கு நீங்கள் 1008 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்திற்கு உயிர் வந்துவிடும். மந்திரம் உயிர் பெற்றுள்ளதா என்று தெரிந்து கொள்ள எதிரிகளை அல்லது யாரை வாய்க்கட்ட நினைக்கிறீர்களோ அவர்கள் முன் சென்று இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை மனதிற்குள் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவர்கள் உங்களை எதிர்த்து எதுவும் பேச மாட்டார்கள், பேசாமல் போய்விடுவார்கள். இப்பொழுது நாம் அந்த மந்திரத்தை பற்றி பார்ப்போம். ஓம் நமோ ஆங்கார ஓம் நங் சிங் சிவாய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் 1008 முறை சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். எனது குருநாதர் போகர்நாதரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் செய்துங்கள். பின்வரும் பதிவுகளை காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.